ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காளானை வச்சு இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபிக்கு முதல்ல மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிறேங்க. அடுத்து ஒரு கடாயில் 2 ஸ்பூன் கடலெண்ணெய், சோம்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, இஞ்சி பூண்டை தட்டிட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு மீடியம் சைஸு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிங்க. இந்த மாதிரி வதக்கும்போது ரெசிபிக்கு 2 பாக்கெட் காளான் எடுத்திருக்கேன். எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கிறேங்க. மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. தண்ணி விட்டு நல்லா வேக ஆரம்பிக்கும். ஒரு 5 நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கவர் பண்ணி வேக விடுங்க. பாருங்கள், ஓரளவு நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் ரெடி பண்ண மிளகு, ஜீரகம், சோம்பு பொடியை சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி சுருள வந்ததும் இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி சர்வ் பண்ணி பாருங்கள். சூப்பரான காளான் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்த லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.